ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல சாப்டர் 10ல இருக்கோம் நம்ம. சோ போன சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, நாரதரோட சாபத்தினால ஆஹ் அதாவது நலகூபரன் மணிக்ரீவவ் அப்படின்னு இருக்கக்கூடிய 2 பேர் மருத மரங்களாக ஆயிடுறா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சோ இப்போ இதுல கிருஷ்ணர் அர்ஜுன மரங்களை பூமியில தள்ளினது. சோ அந்த ஒரு கதையை நம்ம பார்க்க போறோம். சுகரை பார்த்து பரீட்சித் என்ன கேக்குறாருன்னா, இவாளுக்கு சாபம் நேர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா சொல்லிட்டே வர்றாரு இல்லையா சுகர், இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு வரும்போது பரீட்சித்துக்கு ஒரு டவுட், ஏன் இவா இப்படி மரமா மாறிட்டா அப்படின்னு கேக்குறா பரீட்சித். அப்போ எதனால தேவரிஷியா இருக்கக்கூடிய நாரதருக்கு கோபம் வந்தது, அந்த மாதிரியா இருக்கக்கூடிய அவெல்லாம் அவ்வளவு கோபம் வர அளவுக்கு என்ன பண்ணா, அது எல்லாத்தையும் கூட இன்னும் நீங்க எனக்கு விலாவரியா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட சுகர் இவர் பார்த்துட்டு, குபேரனுக்கு நலகூபரன் மணிக்ரீவன் அப்படின்னு சொல்லி 2 குமாரர்கள் இருந்தாலும் அவ எப்படின்னா பரமசிவனுக்கு வேலைக்காரராக இருந்திருக்கா. அதனால அவளுக்கு என்ன ஆயிடுத்து, பரமசிவருக்கே நம்ம வேலைக்காரலா இருக்கோம் அப்படின்னு ரொம்பவும் கர்வம் என்ன பண்றா அப்படின்னாக்க, ஒரு வாருணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத்தியம் ஒரு பானம் வச்சுக்கோங்களேன், அதை குடிச்சிட்டு மயக்கம் அடைஞ்சு அசையக்கூடிய கண்களோட இருக்கக்கூடிய மாதிரி கைலாச பர்வதத்துல இருக்கக்கூடிய அந்த உத்தியான வனத்துல அதை பின்தொடர்ந்து கானம் பண்ணிட்டு போறக்கூடிய ஸ்திரீகளோட அவங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கர்வம் வந்துருத்தான் இவாளுக்கு. அப்ப என்ன பண்றான்னா, தாமரை மலர்களால பிரகாசிக்க கூடிய அந்த கங்கையில பிரவேசித்து ஸ்திரீகளோட சேர்ந்துட்டு 2 மத யானைகள் பெண் யானைகளோட சேர்ந்து விளையாடினா போல அவளோட இவ ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம். அப்போ தேவரிஷியா இருக்கக்கூடிய நாரதர் அந்த இடத்துக்கு ஒரு தெய்வ செயலா அந்த இடத்துக்கு வராராம். அந்த இடத்துல விளையாடின்னு இருக்கக்கூடிய இவாள மதம் கொண்டவர்கள் அப்படின்னு நாரதர் புரிஞ்சுட்டார். அப்ப என்ன பண்றாருன்னா, வஸ்திரம் இல்லாம இருந்த அந்த தேவஸ்திரீகள் அவெல்லாம் நாரதரை பார்த்துட்டு வெட்கம் அடைஞ்சு ஒருவேளை சபிச்சுடுவாரோ அப்படின்னு பயந்துட்டு அவ வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டாலும். ஆனா நலகூபரனும் மணிக்ரீவனும் மட்டும் அதே போல பண்ணிக்கவே இல்லையாம். இப்படி அந்த பானத்தினாலையும் பணத்தினாலையும் ரொம்ப கர்வத்தோட இருந்த இவாள நாரதர் இவாளுக்கு நம்ம ஒரு சாபம் கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிருந்து நாரதர் அவளை பார்த்து என்ன பண்றாருன்னா, பிரியகரமா இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்க கூடிய அந்த புருஷனோட புத்திய பணத்தால உண்டாகக்கூடிய மதம் எப்படி கெடுத்து விடுகிறதோ, அதே மாதிரி நல்ல குலத்துல பிறந்திருக்கிறது ரஜோகுணத்தோட காரியங்கள் இதனால உண்டாகக்கூடிய மதம் கெடுக்கிறது இல்ல. சோ அதனால பணத்தால உண்டாகக்கூடிய மதம் இருக்குமானாக்க அந்த ஸ்திரீ சங்கமம், சூதாட்டம், மதுபானம் இது எல்லாமே அவன் கிட்ட இருக்கும். அதனால இவாளுக்கு இப்ப தன்கிட்ட பணம் நிறைய இருக்கு, செல்வாக்கு நிறைய இருக்கு அப்படின்னு ஸ்திரீகளோட சம்பந்தம் வச்சுட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாலாம். அப்போ அந்த பணத்தினால கர்வம் கொண்டவர்கள் என்ன பண்றாருன்னா, இந்த சரீரத்தை கிழத்தன்மையே நமக்கு வராது அப்படின்னும் மரணம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு கருணையே இல்லாதவர்களாக மாறி அவெல்லாம் என்ன பண்றா, இந்திரியங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய வழியில போய் இந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்காக ஜீவஹிம்சை கூட பண்றாளாம். இந்த சரீரமானது ஜீவிச்சு இருக்கும் போது அரசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் உள்ளதுனாலையும் பசு மாதிரி இருக்கக்கூடியதுகளால பட்சிக்கப்பட்டாக்க அமேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் அதுக்கு வருது அப்படிங்கிறா. அதாவது அக்னியால எரிக்கப்பட்டா சாம்பல் அப்படின்ற ஒரு பேர் வருது இல்லையா, புழு அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் வருது. அதாவது மரணம் அடைஞ்ச அந்த சரீரத்தை அக்னியில தகிக்காவிட்டா கூட நாய் மாதிரி இருக்கக்கூடியது அதெல்லாம் சாப்பிடலன்னா அது என்ன ஆயிடுறது, புழுவாக ஆயிடுறதாம். அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை போஷிக்கிறதுக்காக இவெல்லாம் என்ன பண்றான்னா, என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கா அப்படிங்கிறான். பிராணிகளுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் நரகத்தை தான் அடைவான் கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை நான் அப்படின்னு நினைக்கிறதும் என்னோடது அப்படின்னு நினைக்கிறதும் உச்சிதமே கிடையாது அப்படின்னு சொல்றான். இந்த சரீரம் உன் அண்ணன் கொடுத்து வளர்த்தவனுக்கு சொந்தமா, இல்லாட்டி பிதாவுக்கு சொந்தமா, இல்ல அம்மாவோடதா, இல்ல அம்மாவோட அப்பாவோடதா, இல்ல விலைக்கு வாங்கினவனுக்கு சொந்தமானதா, இல்ல ஜெயிக்கக்கூடிய பலசாலியோடதா, இல்ல அக்னிக்கு சொந்தமா, நாய்க்கு சொந்தமா, இப்படி எல்லாருக்கும் இந்த சரீரத்துல ஒரு பாத்தியம் இருக்கே. இந்த தேகம் அவ்யக்தத்துல இருந்து, அதாவது ஒரு காரணம் உண்டானது அதன்கிட்டயே லயிக்கிறது. இந்த தேகம் தான் நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், இது நம்மளோட உடம்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பார்த்தா இது நம்மளோட உடம்பானா நம்மளுக்கு இது கிடையவே கிடையாது. உடம்பே நம்மளோட சொந்தமே கிடையாது அப்படின்னு சொல்றா எல்லாத்துலயுமே. ஸ்ரீமத் பாகவதத்துல ஆரம்பத்துல இருந்து சொல்றதும் அதுதான். நிறைய இடத்துல இதுதான் வருது, இந்த உடம்பு நம்மளுக்கு சொந்தமே கிடையாது, அப்புறம் ஏன் இதை நம்ம சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னா அதுதான் நம்ம எல்லாரும் பண்ற தப்பு அப்படிங்கிறா. அதனால இப்படிப்பட்ட அந்த சரீரத்தை
தன்னோடதுன்னு ஏதாவது ஒரு வித்வான் நினைப்பானா? நன்னா படிச்சவன் யாராவது அப்படி நினைப்பானா? நினைக்கவே மாட்டான் தானே. அதுக்காக அந்த பிராணிகளை ஹிம்சிப்பானா? அப்படி ஹிம்சிக்கிறவன் அசத்து அப்படின்னு சொல்றான். பணத்தால கர்வம் கொண்ட குருடனுக்கு கண்ணை கொடுக்கக்கூடிய அந்த மேலான அஞ்சனம் அது ஒரு தாரித்ரியம் ஆகும் அப்படிங்கிறான், ஏழைத்தனமாகும். சோ தரித்திரன் ஒருவன் தன்னை போல மத்தவாளையும் தான் நினைச்சுட்டு இருக்கான். முள்ள தைச்சு அதனால உண்டான அந்த உபத்திரவத்தை தெரிஞ்சிட்டவன் பிராணிகள் எல்லாருக்கும் சுகதுக்கங்கள் சமம் அப்படின்னு நினைச்சுட்டு விரத்தியாருக்கு அந்த உபத்திரவம் உண்டாகாம இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சுப்பான். உபத்திரவத்தை அடையாத அந்த சுக ஜீவியானவன் விரத்தியாரோட உபத்திரவத்தை அவனால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறான். இந்த தரித்திரனுக்கு அகங்காரம் ஒழியும் மதங்களும் அவன் கிட்ட இருக்கிறது இல்ல. தெய்வ செயலாக இந்த சரீரத்தை சேஷிக்க செய்யறது மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டத்தை உடையவனாக ஆகிறான். அதுதான் அவனுக்கு மேலான தபசாகவும் மாறுது அப்படிங்கிறான். எப்பவுமே பசியால இளைத்த சரீரத்தோட இருக்கக்கூடியவனும், யாரு நமக்கு சாப்பாடு போடுவா அப்படின்னு அந்த சாப்பாடை எதிர்பார்ப்பவனுமா இருக்கக்கூடிய அந்த தரித்திரனோட இந்திரியங்கள் உலர்ந்து போகிறது அப்படின்னு சொல்றான். ஆனதுனால ஜீவஹிம்சை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அவன்கிட்ட மாறி போயிடுறதாம். அப்புறம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த சாதுக்களோட சேர்க்கை தரித்திரனுக்கு கிடைக்குமே ஒழிய பணக்காரனுக்கு கிடைக்காது. ஏன்னா பணக்காரன் எப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற பணம் தான் பெருசு அப்படின்னு அதுலதான் அவனோட நாட்டம் போகுமே தவிர, நார்மலா இருக்கிறவனுக்கு தான் அவனுக்கு இந்த சாதுக்களோட சேர்க்கை எல்லாம் கிடைக்காது. ஆனா நார்மலா எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிறவாளுக்கு தான் சாதுக்களோட சேர்க்கை கிடைக்கும். சோ அதனால அந்த சாது சங்கத்தினால அவனுக்கு ஆசை நிவர்த்தி ஆயிடுறது அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அவன் என்ன ஆகுறான்? சுத்தமாகவும் ஆயிடுறான். சூரியனை பார்த்தா விட்டு கண்களுக்கு பந்தகமா இருந்த அந்த இருட்டு அது விலகி போறா போல பெருமாளோட பாதத்தையே விரும்பியவர்களும் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பவருமா இருக்கக்கூடிய அந்த சாதுக்களை தரிசிக்கக்கூடிய வரையில் தான் அந்த புருஷனுக்கு பந்தம் இருக்குமே இல்லாம அதற்கு பிறகு அவனுக்கு பந்தம்ங்கிறது இருக்காது அப்படிங்கிறார். சாதுக்களால உபேசிக்க கூடியவர்களும் பணத்தால கர்வம் கொண்டவர்களும் அசத்துக்களை ஆசிரியத்தவர்களுமா இருக்கக்கூடிய துஷ்டர்களால என்ன பிரயோஜனம் வந்துட போறது அப்படின்னு கேட்கிறான். அதனால மத்தியபானம் பண்ணி அந்த மதி மயங்கினவர்களும் காமவெறி கொண்டவர்களும் பணத்தினால மதித்தவர்களும் இந்திரியங்களை ஜெயிக்காதவர்களுமா இருக்கக்கூடிய இவர்களோட, அதாவது அஜ்ஞானத்தினால உண்டான அந்த மதத்தை நான் போக்கடிக்க தான் போறேன். அதனால இவ என்னதான் குபேரர்களோட புத்திரர்களா இருந்தா கூட மதம் கொண்டவர்களாக அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்ப வஸ்திரம் இல்லாம இருக்கிறத கூட அவளுக்கு தெரியல. சில பேருக்கு என்னன்னா நல்ல குலத்துல பிறந்திருப்பா, நல்ல வீட்டுல பிறந்திருப்பா, ஆனா அந்த வீட்டுக்கோ இல்ல அந்த குலத்துக்கோ இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது கூட அவளுக்கு இருக்காது. அவளோட இதுவே வேற வேற விஷயத்துல நாட்டம் கொண்டுட்டு போயிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இவ என்னதான் இவ குபேரனுக்கு பசங்களா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சா அது தப்பு தானே. அதனால நாரதர் இவாளுக்கு ஒரு சாபம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால இவ என்ன பண்றான்னா இவ ரெண்டு பேரும் விருட்ச ஜென்மத்தை அடையணும் அப்படிங்கிறா. ஏன்னா விருட்ச ஜென்மம் மரத்துக்கு ட்ரெஸ் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான். அதை யாரும் கண்டுக்க போறது இல்ல. அதனால இவ இப்படி இருந்ததுனால நீங்க மரமாவே போங்க, எப்பவுமே இப்படியே இருங்கோ அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுடுறாராம். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய அகங்காரம் இவாளுக்கு இனிமே வரக்கூடாது. சோ இந்த விருட்ச ஜென்மத்துல கூட என்னோட அனுகிரகத்தினால முந்தின ஞாபகம் இவாளுக்கு இருக்கட்டும். இப்படி 100 தேவ வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை தரிசிச்சு அவளோட ஸ்வரூபத்தை அடைஞ்சு இவ ஸ்வர்க்கத்துக்கு போவா அப்படின்னு அனுகிரகிச்சு நாராயணனோட ஆசிரமத்துக்கு நாரதர் போயிடுறாராம். அந்த நலகூபரனும் மணிகிரீவன் இவா ரெண்டு பேரும் என்ன பண்றான்னா 2 அர்ஜுன விருட்சங்களாக முளைக்கிறா. நாரத மகரிஷி பாகவதர்களிலேயே சிறந்தவர் அப்படிங்கிறதுனால அவரோட வார்த்தைய உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரலோடு சேர்த்து கட்டப்பட்ட அந்த கிருஷ்ணர் அந்த மரங்களுக்கு பக்கத்துல உரலோடவே சேர்ந்து போறாராம். அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண பகவான் தேவரிஷியா இருக்கக்கூடிய நாரதர் என்னோட பக்தர் அப்படிங்கறதுனால அவரோட வார்த்தைப்படி குபேரனோட புத்திரர்களா இருக்கக்கூடிய இவாளை நான் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ரெட்டையாக முளைச்சிருக்கக்கூடிய அந்த விருட்சங்களுக்கு நடுவுல புகுந்து போறார் பெருமாள். அப்படி அந்த பெருமாள் மரங்களுக்கு மத்தியில போன போது அந்த உரல் என்ன ஆயிடுத்தான்? குறுக்க மாட்டின்றான் அப்படியே. சோ அப்ப பாலஸ்வரூபியா இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் உரலை இழுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப சீக்கிரத்துல அந்த மரங்களோட வேர்கள் எல்லாம் அருந்து கிளைகள் தளிர்கள் அசையும்படி பயங்கரமான சப்தத்தோட அந்த 2 மரங்களும் கீழே விழுந்துட்டான். அந்த மரங்கள்ல இருந்து ஒரு அக்னி கிளம்பினா போல ரொம்ப தேஜஸோட இருக்கக்கூடியவாளும் திக்குகள் எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்யக்கூடியவாளுமா இருக்கக்கூடிய
2 சித்தர்கள் அவளோட ஸ்வரூபத்தை அடைஞ்சு வெளியில கிளம்புறா. அதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னா பெருமாளுக்கு நமஸ்காரம் பண்ணி சகல ஜெகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவானை நமஸ்கரிச்சு ஸ்லோகம் பண்ண ஆரம்பிக்கிறா, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா. உன்னோட மகிமை அளவற்றது, நீதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய பரமபுருஷன். ஸ்தூலம் சூக்ஷ்மம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது 2 ஆன இந்த பிரபஞ்சம் முழுக்க கூட உன்னோட சரீரம் அப்படின்னு ஆத்மாவோட உண்மையை அறிஞ்சவா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா. சோ அதனால சகல பிராணிகளோட சரீரம், பிராணன், அகங்காரம், இந்திரியம் இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தர் தான் அதிபதி. அது மட்டும் நீ காலஸ்வரூபியாகவும் நாசமில்லாத இருக்கக்கூடிய விஷ்ணு ஸ்வரூபியாகவும் நீதான் இருக்க. அப்புறம் நீதான் மகத்தத்துவமாகவும் நீதான் இருக்க. சத்வம், ரஜஸ், தமஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதோட ஸ்வரூபமும் சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய பிரகிருதி எல்லாமே நீதான். சகல சரீரத்தோட விகாரத்தை செய்யக்கூடியவரும் நீதான். அதுக்கெல்லாம் எஜமானனா இருக்கக்கூடியவரும் நீதான். இந்திரியங்களுக்கு புலப்படக்கூடிய இந்த பிரகிருதியோட குணங்களா இருக்கக்கூடிய புத்தி, அகங்காரம், இந்திரியங்கள் இதனால விகாரங்களால தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாத்துக்கும் முந்தியாக இருக்கக்கூடியதும் சித்த வஸ்துவமா இருக்கக்கூடிய குணசம்பந்தம் உள்ளவனால தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. உன்னோட அந்த சன்னிதானத்தினால பிரகாசிக்கக்கூடிய குணங்களால உன்னோட மகிமையானது மறைக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அந்த வசுதேவரோட புத்திரரும் எல்லாத்தையும் படைப்பவரும் பகவானும் பிரம்மமுமா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றா. பிராணிகள் கிட்ட நீ அவதரிச்சாலும் உண்மையிலேயே உனக்கு சரீரம் இல்லாததுனால அந்தந்த அவதாரங்கள்ல ஒன்னால செய்யப்படக்கூடிய ஒப்பு உயர்வு இல்லாத அந்த சரீரங்களால நீ ஈஸ்வரன் எல்லாராலையும் புகழப்படுற. அப்படிப்பட்ட நீ இப்போ ஜனங்களுக்கு க்ஷேமத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கறதுக்காக சகல பலன்களையும் கொடுப்பவராக அந்த பூர்ணமாக அம்சத்தோட இப்ப நீ அவதாரம் பண்ணிருக்க. மேலான க்ஷேமஸ்வரூபியாகவும் நீதான் இருக்க. இந்த ஜெகத்துக்கு மங்களத்தையும் நீதான் கொடுக்க போற. அப்படிப்பட்ட நான் நமஸ்காரம் பண்றேன். வசுதேவரோட புத்திரரும் சாந்தமும் யதுக்களுக்கு அதிபதியுமா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். அனிமா மாதிரி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் உள்ளவரும் நீதான். நாரத மகரிஷியோட அனுகிரகத்தினால எங்களுக்கு உன்னோட தரிசனம் கிடைச்சது. உன்னோட வேலைக்காரர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கு நீ இப்போ விடை கொடு அப்படின்னு கேக்குறார். எங்களோட வாக்கானது உன்னோட குணங்கள் அதை மட்டுமே எப்பவுமே சொல்லட்டும். என்னோட காதுகள் உன்னோட சரிதங்களையே எப்பவும் கேட்கட்டும். என்னோட கைகள் உன்னையே எப்பவும் பூஜிக்கட்டும். என்னோட மனசானது உன்னோட பாதத்தையே எப்பவும் தியானம் பண்ணட்டும். உனக்கு வாசஸ்தலமா இருக்கக்கூடிய ஜெகத்தை எங்களோட தலையானது எப்பவுமே நமஸ்காரம் பண்ணட்டும். உன்னோட சரீரமா இருக்கக்கூடிய சாதுக்களை எங்களோட கண்கள் எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் நீதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கருணையை ஸ்வபாவமாக கொண்ட அந்த நாரத மகரிஷி சாபம் கொடுத்து உங்களை அனுகிரகிச்சது இது எல்லாம் முந்தையே என்னால எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பெருமாள் தானே, அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. இப்படி எல்லாம் நடக்க போறதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். சோ சமமான சித்தம் உள்ளவர்களும் என்கிட்ட சித்தத்தை அதாவது அறிவு மனசு அதை செலுத்தினவர்களுமா இருக்கக்கூடிய அந்த சாதுக்களை தரிசிக்க கூடிய வரைக்கும் தான் புருஷனுக்கு ஒரு பந்தம் இருக்கும். சூரியனை தரிசிச்சதுக்கு அப்புறம் இருட்டு இருக்குமா? இருக்காது. எப்பவுமே நமக்கு கூட அப்படிதானே. நம்ம ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியன் நம்மளுக்கு கிடைச்சு அவர் மூலமா நம்மளுக்கு நிறைய உபதேசங்கள் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் தான் நமக்கு நம்மளோட மனசானது எங்கெங்கயோ போயிட்டு இருக்கும். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருப்பா இல்லையா, அவ கிட்ட போய் தகுந்த முறையில உபதேசம் வாங்கிட்டோம், காலக்ஷேபம் உபன்யாசங்கள்லாம் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட அந்த முன்னாடி இருந்த அந்த நிலைமை மாறி நம்ம ஒரு நல்ல ஒரு சாந்தமான நிலைமைக்கு வந்துருவோம் இல்லையா? சோ அதே மாதிரி அதனாலதான் உனக்கு இவ்வளவு லேட் ஆயிருக்கு அப்படின்னு பெருமாள் சொல்றார். சோ சூரியனை தரிசிச்சதுக்கு அப்புறம் இருட்டு இருக்காது. அதனால நலகூபரா மணிக்ரீவா என்னையே தியானிச்சு கொண்டு உங்களோட லோகத்துக்கு இப்ப நீங்க போகலாம். நான் வர வரைக்கும் தானே வெயிட் பண்ணீங்க, இப்ப உங்களுக்கு சாப விமோசனம் ஆயிடுது, இப்ப நீங்க உங்களோட லோகத்துக்கு போகலாம் அப்படிங்கிறார். நீங்க கேட்டுக்கொண்டபடி என்கிட்ட உங்களுக்கு பக்தி பூர்வமா உண்டாயிடுது. சோ இது எப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு ஜென்மத்தை கொடுக்காது, கவலையே படாதீங்க, நீங்க இப்ப இதுக்கு போயிடலாம், உங்களுக்கு நான் மோட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டாவா 2 பேரும் உரல்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் கிட்ட விடை பெற்று திருப்பி பலமுறை அவருக்கு பிரதட்சண நமஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வடக்கு திக்கு நோக்கி அவளும் கிளம்புறா அப்படின்னு சொல்றா. சோ இதுதான் அந்த நலகூபரன் மணிகிரீவன். ஒரு கதையும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்.